الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆதமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நம்முடைய சிறப்பான இந்த மீலாதினுடைய பெரும் நிகழ்வின் தொடர் நிகழ்ச்சியை நம்முடைய மஜ்லிஸுல் அன்வாரினுடைய பொறுப்பின் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஆர் நந்தகவி சாஹிப் அவர்கள் துவக்கி வைத்து அதற்கு தோள் கொடுத்து துணை நின்ற நம்முடைய மஜ்லிஸுல் அன்வாரின் பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஞாபகப்படுத்துவோம். பாப்பாவோடு துணை நின்றவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய பிடிஎஸ் அப்துல் ஹமீத் அண்ணன் உட்பட இங்கே மரியாதைக்குரிய அப்துல் சலாம் அண்ணன், ஹபீபுர் ரஹ்மான் சாஹிப், சங்கமிக்க காசியார் பாபா ஜப்பார் சார் போன்று இன்னும் இதன் பொறுப்பாளர்கள் உஸ்மான் போன்றவர்கள் சிறப்பான முறையிலே இதை நடத்தணும்னு வாப்பா வசியத் அவருடைய கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை தொடுகிறது. 25 ஆண்டுக்கு மேலாகவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ் தொடர்ந்து நடத்துகிற ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். உண்மையிலேயே ரப்புல் ஆலமீனுக்கு நாம் நன்றி சொல்வோம். துவங்கியது தூய்மையாக அது இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. கியாமத் வரைக்கும் அல்லாஹ் நடக்க செய்வான். அதில் குறிப்பாக நம்முடைய பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று துவங்கும் போதே அதற்கான முயற்சிகளும் ஆசையும் ஒரு தனி கட்டிடம் இருக்கணும்னு அப்பா சொல்வாங்க. அல்லாஹ் அதற்கு ஏற்பாடு இன்றைக்கு இங்கே பெண்கள் ஃபுல்லாகி இந்த பக்கமும் நாம் ஆண்களை உள்ள வர வச்சு பெண்களை உட்கார வைத்திருக்கிறோம். 2 பக்கத்திலும் பெண்கள் துவக்கத்தில் இருந்து அவர்கள் இதில் கலந்து கொள்வதிலே மிகுந்த அக்கறை. குறிப்பாக இந்த செய்தி அவர்களுக்கு தான் அதிகமாக போய் சேர வேண்டும். என்ன பண்ணலாம் தான் துவக்கமாகும் இந்த நிகழ்ச்சியை அவருக்கு பொருத்தமாக செய்வானா, கிராமத்து வரைக்கும் இது நடக்க தோல்வி செய்வானா. இது தொய்வில்லாமல் உண்மையில் எந்த உயர்வான நோக்கத்திற்கு இதை ஆர்வம் செய்யப்பட்டதோ அந்த உயர்வான நோக்கம் கிடைக்க அல்லாஹ் அருள்பாலிப்பானா. சகைமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் பிறந்து வாழ்ந்த வசந்த காலம் ரபியுல் அவ்வல். இந்த மாதம் மாத்திரம் அல்ல, எங்கெல்லாம் மனித சமூகம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படும் இடத்தில் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் உலகத்தில் எல்லா திசைகளிலும் இன்று பேசப்படுகிறார்கள். குறிப்பிட்ட மக்களால் என்று நான் சொல்லவில்லை, மனித சமூகத்தால் பாராட்டப்படுகிறார்கள் குமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் வாழ்க்கையின் எந்த பக்கத்தை எடுத்து ஆய்வுக்கு கொண்டு வந்தாலும் எல்லா பக்கங்களும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பக்கங்கள், மனிதர்களை புனிதர்களாக மாற்றுகின்ற மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை. அரபு உலகத்தில் பிறக்கிறார்கள். அரபுகளுக்கு சில பெருமைகள் இருந்தது. அரபு மாதிரி யாரும் கிடையாது பேசிக் கொண்டிருந்த காலத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பேசுவார்கள். அரபுகள் என்ற காரணத்தினால் அந்நிய மொழி பேசுபவரை விட அரபி மொழி பேசுபவர் எந்த வகையிலும் உயர்ந்தவர் அல்ல. அந்நிய மொழி பேசுபவரை விட அரபி மொழி பேசுபவர் எந்த வகையிலும் உயர்ந்தவர் அல்ல. உங்களிலே வெள்ளை நிறத்தவர் கருப்பு நிறத்தவரை விட சிறந்தவர் இல்லை. எதுவெல்லாம் அன்றைய காலத்தில் இருந்ததோ அதை மக்கள் மன்றத்தில் இருந்து அந்த தவறான வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார்கள். எது இனம் மொழி, இதுதான் அன்றைக்கு ஒரு பெரிய விவகாரம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனத்தால் யாரும் யாரையும் விட சிறந்து விட முடியாது, மொழியால் யாரும் யாரையும் விட சிறக்க முடியாது. நீங்கள் குணத்தால் சிறக்க வேண்டும் என்றார்கள். குணம்தான் உங்களை சிறந்த இடத்திற்கு கொண்டு வரும் என்கிறார்கள். அப்படியெல்லாம் பேசும் இடம் அல்ல அரபு உலகம், பேச முடியாத இடம். உத்தம நபிகள் பேசிய போது அவர்கள் மக்களால் ஈர்க்கப்பட்டார்கள். மனிதர்கள் அன்றைக்கு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் தான் வாழ்க்கை. அப்போது பேசுகிறார்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதுதான் வாழ்க்கை என்று பேசிய போது மக்களால் ஈர்க்கப்பட்டார்கள். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எதிலெல்லாம் தங்களை அழைத்துக் கொண்டார்களோ அதிலிருந்து அவர்களை மீட்டி எடுக்கிறார்கள். 1000 வணக்கம் அவர்களோடு இருந்த போது உயிரை கொள்கை பற்றி பேசுகிறார்கள். பெண்களை ஓரம் கட்டப்பட்ட போது, ஒதுக்கப்பட்ட போது, பெண்கள் வாழ தகுதியில்லை என்று சொல்லப்பட்ட போது பெண்கள் பரக்கத்தானவர்கள் என்று சொன்னார். ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிவித்த அந்த விதம், பெண்கள் தகுதியற்றவர்கள் என்று சொன்ன போது பெண்கள் பரக்கத்தானவர்கள், பாக்கியமானவர்கள், உங்கள் வீடு பெண்களை கொண்டே புனிதம் பெறும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக உலகம் அவர்கள் பிறந்த காலத்தில் எப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில் இருந்ததோ அதிலிருந்து அவர்களை மீட்டு எடுக்க வந்த போது எதிர்ப்புகளை தாண்டி ஆதரவுகள் கூடியது. எதிர்ப்புகளை தாண்டி ஆதரவுகள் கூடியது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரட்டு சுபாவமுடையவர்களை, அரக்க குணமுடையவர்களை அன்பாளர்களாகவே மாற்றி அமைக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னான், "வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லன்ஃபத்து மின் ஹவ்லிக்." நாயகமே, அல்லாஹ்வின் பேரருள் உங்க முன்னால் அவங்க மண்டியிட்டு இருந்தாங்க. தாங்கள் சாப்பிட்டா நடந்தீர்கள். தாங்கள் மாத்திரம் கொஞ்சம் கனத்த உள்ளத்தோடு கடுகளுப்பாய் உங்களுக்கு நடந்திருந்தால் உங்ககிட்ட இவங்க இருக்க மாட்டாங்க, உங்களை சுற்றி இருந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே சொன்னான், படைப்புகளை பற்றி எனக்கு தெரியும் என்கிறார்.
இங்கே மனிதர்கள் பாராட்டுவது ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வை பாராட்டி அல்லாஹ்வை அவர்களை புகழ்ந்து அவர்களின் மிக உயர்ந்த தன்மைகளை உலகத்திற்கு பறைசாற்றினார். அதனால எதிர்ப்பு என்பதை காட்டி ரசிக்கப்படுகிறார்கள் நபிகள் நாயகம், பாராட்டப்படுகிறார்கள் பூமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் அந்த பக்கமாக வைத்து பேசுவார்கள் என்றால் பெருமானாரை சுற்றி வளைத்து 24 மணி நேரமும் அன்னலாரின் காற்றையை சுவாசிக்கும் மனிதர்கள் பிறந்தார்கள். யாருக்கு முன்னாலும் மண்டியிட முடியாது என்று சொன்ன அளவுகளை தனக்கு முன்னால் மண்டியிட வைத்தார்கள். மாத்திரம் அல்ல, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன் வாழ்க்கையின் எல்லா இடத்தையும் அந்த பெருமக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். கண்ணியமான நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு திருப்பு முனை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உலகத்தில் வித்தியாசமானவர்கள், வியக்கத்தக்க வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள், மிகப்பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்கியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய மனநலம் அறிந்து நடந்தார்கள். அதாவது அவங்கள்ட்ட கையை வச்சு முசாவா செய்தாங்கன்னா, முசாவா செய்தவர் தன் கையை எடுப்பதற்குள்ளால் நபி அவர்கள் எடுப்பதில்லை. சில பேர் நபியின் கையை ரொம்ப நேரம் பிடிச்சிருக்க நினைக்கிறார்கள். என் பெருமான் அப்படியே இருப்பார்கள். அவராக கையை உருவ வேண்டும். எத்தனை வேலை உடையவர்கள், எத்தனை மிகப்பெரிய பொறுப்புக்கு சொந்தமானவர்கள் தக்பீர் கட்டி நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க யாராவது வந்து பக்கத்தில் இருந்து விடுவார்கள். பக்கத்தில் இருந்தால் வேகமாகவும் சுருக்கமாகவும் தொழுகையை முடித்துவிட்டு அவரை சந்திக்கிறார்கள், அவரோடு பேசுகிறார்கள், அவர் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். பூமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை நாம் இன்றைக்கு துவங்குகிறோம். அந்த துவக்கம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தையே வளைத்து போட்டார்கள், உலகத்தையே திருப்பி பார்க்க வைத்தார்கள். ஒரு மிகப்பெரிய மனித சமூகத்தை தன் சொல்லுக்கு பின்னால் நடக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தினார்கள். அதற்கு அசைக்க முடியாத இறை நம்பிக்கையோடு அழகான அணுகுமுறையை காத்தமும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்கிறார்கள். அவர் எடுத்த அணுகுமுறை உலகத்தை இன்றைக்கு எல்லோரையும் யோசிக்க வைக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கோபக்காரராக இருப்பார், வித்தியாசமான எண்ணத்தோடு இருப்பார், தாக்குவதற்கு கூட வந்து இருப்பார், பெருமானாரை குறை சொல்லி பழகி இருப்பார். அப்படிப்பட்டவரையும் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு வரவேற்கிற பழக்கம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொச்சைப்படுத்தி பாடியவர், குறை சொல்லி பாடியவர். அன்னைக்கு கவிதைகளுக்கு மதிப்பு இருந்தது. கவிஞர்கள் அதற்கு முன்னால் அரபுலகம் மண்டியிட்டது. அப்படிப்பட்ட கவிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறை சொல்லி பாடி ஒரு கூட்டத்தை சேர்ந்தார். ஒரு காலகட்டம் அவருடைய நாவை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொச்சையாக பாடியவரை இனி அவர் நாவு இருக்கக்கூடாது என்று பேசப்படும் காலம். அவர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு வர ஆசைப்பட்டார். அவர் சொன்னார், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமானால் நான் மாணவியை சந்திக்க தயார் என்றார். காபு சுஹைல் பெருமானாரை சந்திக்க தயார். உத்தம நபிகள் இத்தனை குறைபடுத்தி பாடியவர், நபியின் குடும்பத்தை தாக்கி பாடியவர், கொச்சை வார்த்தைகளை கவிதைகளில் கொண்டு வந்து மக்களை திசை திருப்பியவர். பல சொல்லுங்கள் இருக்கிறார்கள். அவர் அன்னலாரை சந்திக்க வருகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த நாவு நபி அவர்களை கொச்சைப்படுத்தி பாடியதோ அந்த நாவு இன்றைக்கு நபியை பாராட்டி பாடுகிறது, நபியை வாழ்த்தி பாடுகிறார். இன்னைக்கு கிதாபுகளை அவருடைய கவிதைகளை இன்றைக்கு மிக பிரமாண்டமான பல்கலைக்கழகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. காபு சுஹைலுடைய கவிதைகளை வானஸ்மாத் என்ற ஒரு கிதாபின் பெயரால் பல்கலைக்கழகங்களில் பெரிய பெரிய பாட நூல்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கவிதை கூட பெருமானாரை கொச்சை
நபியை குறை சொன்னவர், கொச்சைப்படுத்தியவர், தாக்கி பாடியவர், அவருக்கு பொன்னாடை போட்டு வாழ்த்திய போது, வரவேற்ற போது ஆயிரம் ஆயிரம் கவி மலைகளை அண்ணலாரை வாழ்த்தி மொழிகிறார். அது இன்றைக்கு இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறது. அவரின் கவிதைகள் அத்தனை வாழ்த்து கவிதைகள். உலகத்தில் யாரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்கி பழகியதில்லை. தாக்கி பேசியவர்கள், குறை சொல்லி வந்தவர்கள், தாக்க வந்தவர்கள் கூட அவர்களின் அன்பான கருணை பழக்கத்தால், அவர்களை அணுகிய விதத்தால் கட்டித்தல் விதம் இருந்தார். ஒரு செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் மறக்காமல் எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்குவதற்காக மறைமுகமான ஆயுதங்களை கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குறையை கண்டுபிடிப்பதற்காக அந்த சபையில் நல்லவர்களைப் போல் வந்தவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் அந்த நோக்கம் என்ன? குறையை கண்டுபிடிக்கிறது. அந்த நோக்கம் என்ன? கொடூரமாக தாக்குவது. இப்படிப்பட்ட சிந்தனையில் வந்தவர்கள் அவர் திரும்பி போற போது நபி பெருமானாரின் தோழர்களாக திரும்பி போனார். வந்தவர் தாக்குவதற்கு அவர் திரும்பிய போது தோழராக, உயிர் காக்கும் தோழராக, கொலை கண்டுபிடிக்க வந்தார். பெருமானாரின் புகழை உலகில் பறைசாற்றுபவராக மாறுகிறார். அவங்க கிட்ட வந்த பின்னால் அவர்களை பாராட்டாமல் யாரும் விடைபெறுவதில்லை. ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை தான் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் வாழ்ந்தெடுத்த வாழ்க்கை. இன்றைக்கும் மிகப்பெரிய இஸ்லாத்தின் வளர்ச்சி அண்ணலாரின் குணத்தை பார்த்து, அண்ணலாரின் வாழ்க்கையை பார்த்து, அவர்களின் புனித நடைமுறைகளை பார்த்து உலகம் இன்றைக்கும் முத்தமிடுகிறது. உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணியை ரொம்ப பக்குவமாக வச்சிருந்தார். எப்பவுமே அதிகாரத்தை எடுத்துக்கல, பெருமையை பேசுறது இல்லை, தன்னடக்கத்தை ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருந்தார். இந்த நேரத்தில் பெருமையை பேசுறது இல்லை, தன்னடக்கத்தை கொண்டு இந்த சமூகத்தை அவர்கள் கையாளுகிற அந்த வாழ்க்கை ரொம்ப ரசிக்கத்தக்க வாழ்க்கையா. அது பெரிய மனிதர்கள் மாத்திரமல்ல, சராசரி மனிதர்களிடத்திலும் அந்த தன்னடக்கம் பணிவும் உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள். தாயி குடும்பத்தை சார்ந்த பேரரசரின் மகன் இளவரசர் நபியை சந்திக்க வருகிறார். அதிகமும் ஆத்தம் என்ற ஒரு பேர் நபி பெருமானாரை பார்க்க வருகிறார். அவர் ஒரு பெரிய இளவரசர், மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க அறிவாளி. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. அந்த சமூகத்தின் மீது இஸ்லாம் போர் தொடுத்த போது அவர் கைதியாகி விடக்கூடாது, ஓடி போயிட்டார். அதுக்கு பின்னால மன்னிப்பு கிடைக்கும் என்று அனுமதித்த சகோதரி சபானா என்ற பெண்மணி நபியிடத்தில் கேட்ட போது அண்ணலார் அனுமதிக்கிறாங்க. அவர் சபைக்கு வந்தார். சபைக்கு வரும்போது ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்கள் அரச குடும்பம், அரசரா வாழ்ந்தவர். அவர் தகப்பனர் மிகப்பெரிய அரசர், கொடை மங்கள் குடும்பம், வாரி கொடுத்த குடும்பம். நபி பெருமானார் அவர் வருகிறார். ரசூல் எழுந்திருச்சு வரவேற்கிறார். அவர் அப்படியே விழுந்துட்டார். அந்த அணுகுமுறையை பார்த்து எத்தனை பெரிய மனிதர் நபிகள் நாயகம் எழுந்திருத்து வரவேற்று அவர்களை உட்கார சொன்ன பின்னால் பெருமானாருடைய வீட்டு பெண், அடிமை பெண் ஓடி வந்து அண்ணலார் உட்கார்வதற்கு ஒரு சாய்மானம் இருக்கிறார். அந்த சாய்மானத்தை தூக்கி ஓடி வருகிறார். என் பெருமான் உட்கார்வதற்காக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையில வாங்கி அதிபுன் ஆதம் அவரை பார்த்து கையில கொடுக்கிறார். இதில் நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. பெருமானாருடைய அவை, பெருமானார் தான் இங்கே உண்ணவர். அவர்களின் அவையிலே வந்திருக்கிறார். அவர் ஒரு ராஜ குடும்பத்தில் போய் அரசர் பார்க்க போனா அரசர் சிம்மாசனத்தில் இருப்பார், ராஜா வந்து கீழே இருப்பாங்க. பெருமானார் கீழே இருக்கிறாங்க. அவர்களுக்கு சிம்மாசனம் கொண்டு தரப்படுது. அதை வாங்கி வந்தவருக்கு கொடுக்கிறார். அதி அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அரசு அண்ணன் ஈசனை படிக்கிறார். நான் புரிந்து கொண்டேன், இவர் அரசியல் தலைவர் அல்ல, இவர் அரசர் அல்ல,
மரியாதையும் கண்ணியமும் கேட்டு பெறுவதல்ல. மரியாதை வேணுமா கண்ணியம் வேணுமா கொடுத்து பெறுவது என்றார். கண்ணியம் என்பது கேட்டு பெறுவதல்ல, கொடுத்து பெறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட கண்ணியத்தை கேட்கல, மரியாதை கேட்கல, எல்லாரையும் மதித்தார்கள், மரியாதை கொடுக்கப்பட்டார்கள், எல்லாரையும் கண்ணியப்படுத்தினார்கள். அந்த கண்ணியம் நபியை தேடி வந்தது. நமக்கு பாடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாற்றுக்குள்ளே நாம் நுழைந்தால் நமக்கு பாடம் இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் மரியாதை தேடி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். கண்ணியத்திற்காக இன்றைக்கு என்னவெல்லாமோ செய்கிறார்கள். கண்ணியம் கிடைப்பதற்கு காத்தமுன் நபியும் தான் அழகிய முன்மாதிரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுவெல்லாம் நீ கொடுத்து பெறுகிறார். நம்ம பிள்ளைய கூட நம்ம மதிச்சா நம்ம பிள்ளை நம்மளை ரொம்ப மதிக்கும். மனைவிக்கு கூட ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா மனைவி நமக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் உலகம். நம்ம மற்றவங்களை குறையா பேசணும், மற்றவங்களுக்கு பேசணும், மற்றவங்களை கொஞ்சம் குறையா இடம் போட்டோம், அவங்க கண்ணியத்தை இழுக்காக்கணும், அவங்க இருந்து நமக்கு கண்ணியம் கிடைக்காது. அதை உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்மானுல் ஃபாரிஸி வருகிறார். சல்மானுல் ஃபாரிஸி அவர் பாரசீகத்திலே மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். பாரசீகத்தில் வந்து நெருப்பு வணங்குறவங்க. அந்த நெருப்பு வணங்குற ஆலயத்தினுடைய அதிபதியாக இருந்தவர் அவர் தந்தை, சல்மானுல் ஃபாரிஸியின் தந்தை. அவங்க பாரம்பரியமாக அந்த நெருப்பு வணங்குவதில் ஈடுபாடு கொண்டவர். அவருக்கு அது உடன்பாடு இல்லை. சல்மானுல் ஃபாரிஸி வீட்டை விடுகிறார். அவருக்கு இறை தேட்டம் வந்தது. எப்படி கரிக்கும் பொருள் இறைவனாக இருக்க முடியாது என்று வெளியே வருகிறார். பெரிய பெரிய மனிதர்களை, அன்றைய காலத்தினுடைய மிகப்பெரிய பாதிரியார்களை எல்லாம் பார்க்கிறார். எல்லாத்தையும் போய் உட்கார்ந்து பாடம் படித்தார். படித்து விட்டு கடைசியில் ஒருவர் சொன்னார், இப்போ வா, எங்க காலம் எல்லாம் முடியுது, இனி ஒரு காலம், இந்த உலகத்திற்கு வெளிச்சம் பெறும் காலம். அது இந்த மண் உலகம் சொலிக்க போகிற காலம். இந்த மண்ணு இது புனிதமாகும் காலம். மக்காவில் பிறந்த ஒருவர் மதீனா நகரம் வருவார். அன்னைக்கு எஸ்ரிபு பேரு, எஸ்ரிபு வருவார். அதை கூட சொல்லுங்க, பேரித்தம் கனிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தோட்ட பகுதியில் வந்து இறங்குவார். மக்காவில் பிறந்திருப்பார், அனாதையாக பிறந்திருப்பார். அவங்க மதீனாவுக்கு வருவார்கள், அந்த எஸ்ரிபுக்கு வருவார்கள். அவங்க வந்துட்டாங்கன்னா உனக்கு நான் சொல்றேன், அவங்கள போய் பிடிச்சுக்கப்பா. அவங்கதான் இனி இந்த உலகத்தை மிகப்பெரிய திருப்பு முனையில் கொண்டு நிறுத்துவார்கள். உலகத்தின் இருட்டை போக்கும் பேரொளி அவர்கள் என்று சொல்லியுள்ளார். அவங்கதான் இனி உலகத்தின் வெளிச்சம். சல்மானுல் ஃபாரிஸி ஒவ்வொரு பெரிய மனிதர்களுக்கும், மார்க்க பக்தியாளர்களுக்கும் சேவை செய்து அந்த சேவைக்கு முடிவு வருது. நேரா வருகிறார், மதீனாவிலே வருகிறார். உத்தம நபிகள் வந்துட்டாங்க. அடையாளம் சொல்லி அனுப்புறார். 3 அடையாளம் சொல்லி அனுப்புறார். நிறைய அடையாளத்துல 3 அடையாளம். அந்த 3 அடையாளத்தையும் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அந்த அடையாளத்தை தெரிஞ்சிருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் உட்காரணும். அந்த நினைப்பு அவர் மதீனாவை என்று ஆகும்போது பெருமானார் ஒரு ஜனாசாவை முடிச்சுட்டு வர்றாங்க. ஜனாசாவை முடிச்சு இவர் நபியை பார்த்துட்டார், கேட்டார், இவங்கதான். அப்படியே பின்னாலே வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போறார், அவர் பின்னால் வருகிறார். காத்தமுன் நபி திரும்புறாங்க, அவர் பின்னால் போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எவ்வளவு பெரிய மனிதர் பாருங்க. சல்மானுல் ஃபாரிஸி சொன்னார், நான் முதலிலே மாணவிக்கு முன்னால் என்னை நான் இழந்த நேரம், என்னையே பறிகொடுத்த நேரம், அந்த நேரம் நபி பெருமானார் கையை பிடிச்சிட்டாங்க. வாப்பா வா, கூட்டு வந்து யாரும் இல்லாத இடத்துல அவங்களுடைய சட்டையுடைய பின்பாகத்தை கலட்டி பாருங்க. பார்த்தாக்கா, பார்த்துட்டாப்பா, இருக்குதா? ஆமா, நீ தேடி வந்த முதல் அடையாளம் கிடைத்தது. அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவங்க முதுகில் நபித்துவத்தின் அடையாள முத்திரை இருக்கும். நபியின் முதுகில் நபித்துவ அடையாளத்தின் முத்திரை இருக்கும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். யார்? அந்த பாதிரி. அதை கேட்டு பெருமானாருக்கு பின்னாலேயே சுத்துறார். அவங்க சட்டம் போட்டுருக்கிறாங்க, அது தெரியாது. பெருமானார் 2 தடவை 3 தடவை. நபிக்கு இப்பதான் அவர் புதுசு, பாரசீக மண்ணில் பிறந்தவர், அரபு மண்ணில் வந்து நிற்கிறார். கையை பிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி, பேசா கலப்பி பார்த்துட்டியா, கிடைச்சிக்கிட்டா
இதான் முதல் அடையாளம். அவர் சொன்னார், என்னையே நான் வலியுறுத்தேன் அப்படிங்கிறது. நான் தேடி வந்தது என்ன என்று சொன்னார்கள். எத்தனை பெரிய மனிதர், என்னப்பா பின்னால சுத்திரன் கேட்கல, காட்டினார்கள். பார்த்தாயா கவித்துவத்தின் அடையாளத்தை? சர்க்காரி ஆளும் சங்கத்தாரை செல்லம் எனக்குள்ளே இடம் பிடித்து விட்டார்கள். நான் புரிந்து கொண்டேன், இனி இந்த உலகத்தில் அநீதிகள் இருக்காது, இனி இந்த உலகம் இருட்டாகாது. இப்படிப்பட்ட மனிதர் இந்த மண்ணுக்கு வந்து விட்டார்கள். இனி படைத்தவனை வணங்குகிற மக்கள் உருவாக்குவார்கள். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர் என்ன சொன்னார்னா, நான் நாட்டை விட்டு வந்திருக்கிறேன், என் பெற்றோர்கள் குடும்பத்தை விட்டு வந்தேன், எனக்கு இருக்கிற பெரிய செல்வாக்கு, எனக்கு நிறைய தோட்டம், மிக பிரமாண்டமான நிலப்பரப்புகள், ஏதாவது இழந்து வந்தேன். ஒரே ஒரு குறிக்கோள் தான், அல்லாஹ்வையும் என்னுடைய வாழ்க்கையை அடையாளம் காட்டுகிற அந்த மாமனிதரை அடையணும். நல்லா அடைய வச்சுக்கலாம். இரண்டாவது அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு பெருமானாருக்கு முன்னாடி வந்தேன். அதுக்கு கொஞ்சம் பழங்களை கொண்டு அடுத்த தடவை கையில கொடுத்தேன். சாப்பிடுங்கள் நபி அவர்களே என்றேன். இன்னும் நான் இஸ்லாத்துக்கு வரல, சாப்பிடுங்கள் என்றேன். நபி பெருமானார் பார்த்தாங்க, கேட்டாங்க, என்னப்பா பழம் கேட்டாங்க. இது சதகாவின் பழம் என்றேன். சதகா தர்ம பொருள் என்றேன். ஓ, உடனே தோழர்களை குழு எல்லாரும் சாப்பிடுங்கள் என்றார். எல்லாரும் சாப்பிடுங்கள். அவங்க கையே வைக்கல, கையே வைக்கல. பெருமானார் லேசா பார்க்கிறாங்க சல்மான, என்னப்பா இரண்டாவது அடையாளம் கிடைச்சிக்கிட்டாங்கிற மாதிரி இரண்டாவது அடையாளம் சொல்லி அனுப்பி இருக்கிறார். தர்ம பொருளை நபிகள் நாயகம் சாப்பிட மாட்டார்கள். கொண்டு கொடுக்கிறார் கனிவர்க்கங்களை. இது தர்ம பொருள் என்றார். அல்லாஹ்வின் ரசூல் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைக்கவில்லை. தோழர்கள் சாப்பிட சொல்கிறார்கள். அவர் வெற்றி பெறுகிறார். இரண்டாவது அடையாளம் சக்சஸ் ஆச்சு. மூணாவது அவர் நபிங்களுக்கு அடையாளம். அடுத்த நாள் கொஞ்சம் பலகாரங்களை கொண்டு வந்து நபி பெருமானின் தர்பாரில் வைத்தார். வைத்துவிட்டு சாப்பிடுங்கள் நாயகமே, இது அவர் சொன்னார், இது தர்ம பொருள் அல்ல, ஹதியா அன்பளிப்பு பொருள், சாப்பிடுங்கள் என்றார். உத்தம நபிகள் கையை கட்டிவிட்டு தோழர்களை உட்கார வைத்து இஸ்மு சொல்லி எடுத்து சாப்பிட்ட போது உமர் நபிகள் சிரிக்கிறார்கள். சல்மானின் 3 பரீட்சையும் முடிந்து விட்டது, சல்மானின் 3 பரீட்சையும் முடிந்து விட்டது. சல்மான் கலிமாவை சொல்கிறார், தரப்பட்டுகிறார், கையை முத்தமிடுகிறார். தானுடைய சீலருக்கு முன்னால் தன்னையே இழக்கிறார், தன்னை இழக்கிறார். இங்கே நான் சொன்னேன், அவர் ஏதோ ஒரு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். அறிமுகமே இல்லாத ஒரு மனிதர், அறிமுகமே இல்லாத மனிதர். இந்த அரபு மண்ணிலே அவர் பிறக்கவே இல்லை, அரபு மண்ணுக்கு சொந்தக்காரரும் இல்லை. எங்கோ 10,000 மைல்களுக்கு அப்பால் பாராசீகத்திலிருந்து வந்திருக்கிறார். அவரை மதிக்கிற விதம், அவருக்கு கொடுத்த கண்ணியம், அவருடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கிறார்கள். சாபாக்கள் நீண்ட ஆயுசு வாழ்ந்தவர்களே சல்மானை பாரிசி வராங்க. நீண்ட ஆயுசு வாழ்ந்தார், 100 வருஷம் வாழ்ந்ததாக எழுதுவார்கள். ஒரு மாபெரிய ஆளுமைகளை எல்லாம், மாபெரிய ஆளுமைகளை நபிகள் ஸல்லல்லாஹு பார்க்கிறார். அவர் அறிவில் சிறந்தவர் சல்மான் பாரிசி, ஆற்றல் மிக்கவர். பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது சல்மான் கேட்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா அதை சால்வ் பண்றது எப்படி சல்மான் ஆலோசனை கொடுப்பார் தோழர்களுக்கு. மிகச்சிறந்த அறிவில் சிறந்தவர் சல்மான். அப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் அன்னலாவுக்கு முன்னால் மண்டி இருக்கிறார்கள். எப்போது அவர்களை அன்னலா அணுகி அந்த அழகான முறைகளிலே நபிகள் அவர்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியத்தானே. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் பாரிசியை பார்த்து சொன்ன வார்த்தை இன்றைக்கும் உலகம் இயந்திருக்கிறது. சல்மான் மின்னா உமின்னர்கள் வை. சல்மான் யார் தெரியுமா? எங்க குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தாங்க, எங்க குடும்பத்தில் ஒரு ஆள். அரபு நாட்டிலே பிறந்தவர் அல்ல, மக்காவிலேயோ குறைஷிலேயோ பிறந்தவர் அல்ல, பாராசீகத்திலிருந்து வந்தவர், என் குடும்பத்தில் ஒருவர். எவ்வளவு பெரிய மதிப்பு! யாரை எங்க வைக்கணும், யாருக்கு இந்த தகுதியை கொடுக்கணும்? அந்த இடம் இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலகமே சிந்திக்கிற இடத்துக்கு கொண்டு அல்லாஹ் நிறுத்தி வைத்தார்.
அவனும் அந்த கண்ணியத்தை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பேர் சொல்லி கூப்பிட்டாங்களா, மூசா நபியை பேர் சொல்லி மூசாவே என்று கூப்பிட்டாங்களா, ஜக்கரியா நபியை யா ஜக்கரியா ஜக்கரியாவே என்று கூப்பிட்டாங்களா, யா முஹம்மத் என்று அல்லாஹ் கூப்பிடவில்லை. ஏன்? ஐயுவன் நபி, என் நபியே நாயகமே என்று அல்லாஹ் கூப்பிட்டான். அவர்களை அல்லாஹ்வும் மிக அழகான இடத்தில் வைத்து பேசினார். அவர் அன்புக்கு தேர்ந்தெடுத்தான். ஆதமும் நபியே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? இந்த மண்ணில் லட்சத்தையும் தாண்டிய நபிமார்களை அனுப்புகிறார். அந்த காலத்திற்கு நபி, அவர்கள் இந்த காலத்து நபி, இவர் இந்த காலத்து நபி. இன்னொரு விஷயம், திருநெல்வேலியிலே நபியா, தூத்துக்குடியிலே ஒரு நபி, மக்காவில் நபியா, மதீனாவில் நபி, பாரசீகத்தில் நபி, இப்படி ஒரு நாட்டில் இன்னொரு நபியா, அங்க ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலே நபியா, மதீனாவிலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபி. ஒரே காலத்தில் இங்கும் நபி அங்கும் நபி. இந்த மண்ணில் பல நபிமார்கள் வாழ்ந்தார். ஒரே குடும்பத்தில் பல நபிமார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொன்னார், ஓமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ். நாயகமே, உங்களை மனிதர்கள் எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ, கடல் கடந்த நாடுகளில், எங்கெல்லாம் கூரை வீடுகளில், மாளிகை வீடுகளில், கிராமங்களில், நகர்வங்களில் மனித சஞ்சாரம் இருக்கும் இடத்திற்கெல்லாம் ஏக காலத்தில் ஒரே நபி தாங்கள் என்றார்கள். நபி மட்டும்தான். அவங்க நபியா இருக்கிற காலத்தில் இன்னொரு ஒரு நபி அல்ல, ஒரு ஊருக்கு நபி அல்ல, ஒரு நகரத்திற்கு நபி அல்ல, ஒரு மாநிலத்திற்கு நபி அல்ல, ஒரு மாவட்டத்திற்கு நபி அல்ல, ஒரு நாட்டுக்கு நபி அல்ல, உலகத்திற்கே நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். மூணாவது ஒரு அம்சம் இருந்துச்சு. ஒவ்வொரு நபிமார்களை, ரசூல்மார்களை அந்த காலத்திற்கு அனுப்பி அந்த மக்களை அந்த நபியை பின்பற்ற சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இந்த மண்ணுக்கு அனுப்பியதோ கடைசியில் அனுப்புகிறார். இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அடுத்து வந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அடுத்தடுத்து வந்த நபிமார்கள் அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டான், நீங்கள் சொல்ல வேண்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்கள் என்று சொல்ல செய்தியை மக்களுக்கு சொல்ல. மூசா நபி வருவார்கள், இப்ராஹிம் நபி வருவார்கள், யஹ்யா நபி வருவார்கள். எந்த நபியும் உலகத்தில் சொன்னதில்லை. எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் முஹம்மது நபி வருவார்கள். இப்போ நபிகள் நாயகம் யாரு?
பேசுறாங்களாம். நபிகள் நாயகத்தை குறை சொல்லணும், திட்டணும், பைத்தியக்காரன் சொல்லணும், பைத்தியக்காரன் சொல்லணும், சூரியக்காரன் சொல்லணும். எப்படி சொல்றது? அவங்களை எப்படி திட்டுறது? எடுத்த உடனே முகம்மது முகம்மது பண்ணினோம், புகழப்பட்டவர் பைத்தியக்காரன் சொல்லணும். அவங்க பேர் சொல்லிதான திட்டம் இருக்குது. பேர் சொல்லும் போது திட்டத்துக்கு இடமே இல்லையே. புகழப்பட்டவர் முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகத்தை திட்டம்னா எப்படி திட்டுறது? மோசமான ஆளுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? முகம்மது மோசமான ஆளு, அவங்க கூட அறிவாவும் செஞ்சுட்டாங்க. திட்டம் முடியலையே. பைத்தியக்காரருக்கு மோசமானவர், பொய் சொல்றாரு, சூரியக்காரருக்கு ஏதாவது சொல்லணும்னா முகம்மது என்ற அந்த வார்த்தை எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு போட்டுது, எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுது. முகம்மது என்று சொல்லிதான் திட்டணும். நம்ம என்ன செய்வோம்? ஆலோசனை பண்ணாங்க, முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு? பேரை மாத்திடுவோம். யார் பேர்? நபியின் பேர். அல்லாஹ் வச்ச பேரு, அல்லாஹ் வச்ச பேரு, உலகம் பூரா பாதுகாத்து அல்லாஹ் வச்ச பேரு. மாத்த போறாங்க. எப்படி மாத்துவோம்? முதம்மம். முதம்மம் பேர் மாத்துவோம். முதம்மம்னா என்ன? இழிவானவர். முதம்மம்னா இழிவானவர். நமக்கு பேர் நபிக்கு வச்சிரும். நபிக்கு திட்டாங்க. முதம்மம் மோசமான ஆளு, முதம்மம் சூனியக்காரர், முதம்மம் ஒரு கவிஞர், முதம்மம் பைத்தியக்காரர். அப்படி திட்டா சஹாபாக்கள் கருத்துமா போச்சு. தாக்க முடியல. ஓடி வந்தாங்க உத்தரவு நபியின் தர்பாரில். யார சொல்லலாம்? தங்களை முதம்மம்னு ஒரு பேரை வச்சு திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நபி பெருமானார் சிரித்தார். சிரித்தார்கள். சஹாபாக்களுக்கு கோபம் வருது. என்ன இது? திட்டாங்கன்னு சொல்றோம், முதம்மம்னு பேரை மாத்தி வச்சு திட்டாங்கன்னு சொல்றோம். சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைக்கிறார்களே என்று அவர்கள் யோசிக்க, சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், பார்த்தீர்களா பார்த்தீர்களா என் ரப்பை, என்னை திட்டுறதுக்கு கூட அல்லாஹ் அனுமதிக்கல. அவங்க ஏதோ ஒரு முதம்மம் போய் திட்டுறாங்க. நான் முதம்மம் இல்லையப்பா, நான் முகம்மதாச்சே என்றாங்க. நானோ முகம்மது. அவர்கள் முதம்மம் என்ன வாதிக்கிறார்கள்? எப்படி திட்டுறாங்க? முதம்மம் மோசமான ஆளு, முதம்மம் யாரோ ஒருத்தன், நான் இல்லையே, என்னை திட்டுறதுக்கு கூட அல்லாஹ் அனுமதிக்கலை என்றார்கள். அந்த பார்வை படித்தவர்களை கூட பழிவாங்காத பார்வை, திட்டியவர்களுக்கு கூட தண்டனை கொடுக்காத ஒரு சிந்தனை, கொலை சொன்னவர்களை கூட கொலைப்படுத்த ஆசைப்படாத அகிலத்தின் அருட்படை. எத்தனை புனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டு திக்குகளும் மணக்கிறார்கள், போற்றப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். அவர்களின் பெயர் உச்சரிக்கப்படாத நேரம் இல்லை. ஏன்னா 24 மணி நேரம் உலகத்தில் வாக்கு நடந்துகிட்டே இருக்குது, தொழுகை நடந்துகிட்டே இருக்குது. வாக்குல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற பேர் சொல்லட்டா வாக்கு கூடாது. 24 மணி நேரம் வாக்கு நடக்குது. இந்த ராத்திரியா இன்னொரு இடத்துல சுபு வாக்கு சொல்வாங்க, இன்னொரு இடத்துல தொகர் வாக்கு சொல்வாங்க. பெருமானார் பேர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. உலகத்தில் 24 மணி நேரம் தொழுகை நடக்குது. தொழுகையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது என் பெருமானின் பெயர் இல்லாமல் தொழுகையே இல்லை. ரசூலின் பெயர் இல்லாத தொழுகை இல்லை. முஹம்மதின் பெயர் இல்லாத வாழ்வு இல்லை. அப்படியானால் 24 ஹவர் உலகத்தில் உச்சரிக்கப்படும் ஒரு மாமனிதரும் மாபெரும் சக்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் உயர்த்தினான் என்றால், கண்ணியம் கொடுத்தான் என்றால் யாராலும் அவர்களை ஈடுபடுத்த முடியாது. நாயகமே, தங்களின் புகழை நாம் உயர்த்தினோம் உயர்த்தினோம் உயர்த்தினோம். இங்கே இனி உயர்வதற்கு இடமே இல்லாத இடத்தில் உயர்த்தினோம். இனி உயர்வதற்கு வேற இடம் இல்லை, அங்க உயர்த்தினோம். உலகத்தில் மாபெரிய சக்தியாக உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான தங்களது அற்புதம் நிறைந்த வாழ்க்கையால் மக்களையே தன் பக்கம் சுருட்டி கொண்டார்கள். மொத்த சமூக இதயங்களிலும் இடம் பிடிக்கிறார்கள். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இன்னொரு பக்கம் எத்தனை மதத்தவர்கள் உலகத்தில் வாழ்கிறார்களோ அத்தனை மதத்தவர்களும் நபிகள் நாயகத்தை பாராட்டும் இடத்தில் இருக்கிறார்களே தவிர அவர்களை ஒருவரும் கொலை சொல்ல முடியாத வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். எல்லாம் அல்லாஹ்
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எத்தனை நாள் பேசினாலும் அது பேசி முடிக்க முடியும் செய்யாது. எத்தனை காலம் பேசுவோம், இந்த மாதம் பூராவும் பேசுவோம். பெருமானாரை குறித்து புரியவில்லையா? நான் ஒரு சரியான மூமின் அல்ல, அவர்கள் வரலாறு தெரியவில்லையா? நான் ஒரு சரியான ஈமான்தாரியும் அல்ல. என் ஈமானை, என்னுடைய இஸ்லாத்தை அழகுபடுத்த வேண்டுமா? அண்ணலார் இல்லையா? அவர்களை பின்பற்றவில்லையா? அவர்களை புரியவில்லையா? அல்லாஹ்வே எனக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் சொன்னான். என் ஹபீப் அவர்களுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ, வழிபடுகிறார்களோ, அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்கள். அல்லாஹ்வுக்கு நான் வழிபடணும்னா ஹபீபுநாயகத்துக்கு வழிபட, ஹபீபுநாயகத்தை அல்லாஹ் அவ்வளவு இடத்தில் கொண்டு வைத்தார். எல்லாம் வல்ல அல்லாஹ் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனிதமான வாழ்க்கையை நான் இருப்பதற்கும் நடப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களை நேசிக்கும் இதயத்தை தந்தருள்வானாக. உலகமெல்லாம் அவர்களை பின்பற்றும் மக்களை அல்லாஹ் நித்தம் நித்தம் ஹயாத்தாக்கி வைப்பானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. இடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் ரத்தத்திலும் அவன் அன்புகளுக்கு ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. நமது பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு எங்கு இருந்தாலும் அவர்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. அவர்களுடைய தொழில்துறைகள், நிறுவனங்கள், அவர்களின் வியாபாரங்கள், அவர்களின் அரசு பணிகள், தனியார் பணிகள் அனைத்திலும் அல்லாஹ் பரக்கத்தும் விசாலமும் நிம்மதியும் வழங்குவானாக. அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நிக்காஹ் ஆகாதவர்களுக்கு நிக்காஹ் செய்வாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழ்கிற நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரிய ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தினமும் இஷா முடிந்தவுடன் துவக்கமாகும். இன்ஷா அல்லாஹ் 8:50க்கு மேலா 55 9 மணிக்குள் இந்த நிகழ்ச்சி நிறைவாகும். 11 ஸலவாத் ஓதி இந்த மஜ்லிஸ் முடிக்கிறோம். எல்லாரும் அவங்க வீடுகளில் ஸலவாத்துகள் ஓத ஆரம்பிக்க வேண்டும். வீடுகளில் மனைவி, பிள்ளை, குடும்பம் ஸலவாத் மஜ்லிஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஸலவாத் வீட்டை ஒளிமயமாக்கும், உள்ளத்தையும் ஒளிமயமாக்கும், முகத்தை பிரகாசமாக்கும், மொத்த நபியோடு நேசத்தை கொடுக்கும், அல்லாஹ்வின் நெருக்கத்தை தரும். அத்தனை பெரிய அந்த ஸலவாத்தை நாமும் ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் கடைசி நாள் அந்த ஸலவாத் இங்கே கணக்கெடுக்கப்பட்டு பூமா நபி தர்பாரில் ஒப்படைக்கப்பட்டு துஆ மஜ்லிஸ் உயிரோட்டமான துஆவாகவும் அது இருந்துவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்று நடந்த பயானில் 2 கேள்விகள். இந்த கேள்விக்கான பதில் நாளை இங்கே வாலி பக்கத்திற்கும் இந்த அட்டப்பட்டிற்கும் அதில் போட்டோம். முதல் கேள்வி, மாணவியை சந்திக்க வந்த அந்த இளவரசர் யார்? மாணவியை சந்திக்க வந்த இளவரசர் யார்? அவருக்கு மாணவி கொடுத்த கண்ணியம் என்ன? இரண்டாவது கேள்வி, அரபுகள் அண்ணலாரை எதிர்த்தவர்கள் நபி பெருமானாரை திட்டுவதற்கு எந்த பெயரை அவர்கள் பயன்படுத்தினார்கள்? நபியின் எதிரிகள் நபியை திட்டுவதற்கு எந்த பெயரை பயன்படுத்தினார்கள்? இந்த 2 கேள்விக்குமான பதில் நாளை எழுதி கொண்டு வர வேண்டும். ஒருவர் ஒரு சீட்டு கொடுப்பார். ஒரே ஆள் 5 சீட்டு 6 சீட்டு எழுதி கொண்டு போட்டு அது நமக்கு ஏதோ ஒரு சீட்டு நம்ம பேர் வந்தா வேண்டாம். எல்லாரும் எழுதுறாங்க. எல்லாருக்கும் அந்த பங்கு போகட்டும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், ஒரு சீட் எழுதிக்குவாங்க. உங்க பேர் இன்ஷா அல்லாஹ் இங்கே உச்சரிக்கணும்னு அல்லாஹ் நாடுனா உங்க பேரை உச்சரித்து உங்களுக்கு பரிசு தினமும் கொடுக்கப்படும். எல்லாம் அல்லாஹ் ஊக்கத்தோடு கேட்கணுங்கிறத நோக்கம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் பொலிவோடும் பிரகாசத்தோடும் ஆக்கி வைப்பானாக. நாளைய தினம்
இங்கே நாங்கள் சில முயற்சிகள் வச்சிருக்கோம். என்ன பேசுவோம்? நபி பெருமானாரை சுற்றியே இந்த